ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ஹோம் ரெமெடி முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு, கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸ் வந்து மறைஞ்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த தழும்புகள், பிம்பிள் மார்க்ஸாக இருக்கட்டும், கண்ணு கீழே இருக்க கருவளையம், அது மட்டும் இல்லாமல் உதடு மேல், அதாவது வாயை சுற்றி கருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த விதமான டார்க் பேச்சஸ் இருந்தாலும் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை கிளியர் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதோட ஃபேஸ் நல்ல க்ளோயிங்காக பிரைட்டாக மாற்றக்கூடியது. இதுக்கு ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். சிலருக்கு இந்த மங்கு பேச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடமா இருக்காது, முகத்தில் அங்கங்கே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் வந்து சைடில் அந்த மடிப்பு இடத்துலலாம் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுனாலும் நீங்கள் நெக்லேயும் இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி தோலை சீவிட்டு நல்லா வந்து கிரேட்டர் வச்சு இதை துருவி எடுத்துக்கோங்க. இது துருவிட்டு அதோட சாறு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட் பண்ணி ஆட் பண்ணியும் அரைச்சிக்கலாம். பட் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. வெறுமனே அந்த பொட்டேட்டோவோட ஜூஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதனால் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்ம சீவி எடுக்கும்போது ஈஸியாக நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம். பொட்டேட்டோ வந்து ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க் பேச்சஸ், முகத்தில் இருக்க அந்த கருப்பு புள்ளிகள், கருந்திட்டுகள்லாம் மறைச்சி நல்லா லைட்டன் பண்ணி கொடுத்து நார்மலான நம்ம ஸ்கின் கலரை வந்து ரீட்டெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ளீச் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின் பிரைட்டன் ஆகுதோ, அதே மாதிரி தான் இந்த பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் வச்சோனாலுமே அது தடியில் வந்து மாவு மாதிரி தங்கும். உங்களுக்கு அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நல்ல பளிச்சுன்னு மாறுறதோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மங்கு, கருந்திட்டுக்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகும். நல்லாவே நார்மல் ஸ்கின் கலருக்கு திரும்பும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் கலரும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். இப்போ துருவின அந்த பொட்டேட்டோவை ஃபில்டரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு கம்ப்ளீட்டாக அதோட சாறை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக வந்து அந்த பொட்டேட்டோ ஜூஸ் நமக்கு வேணும். இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மீடியம் சைஸ் பொட்டேட்டோவில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் இந்த ஜூஸ் கிடச்சிருக்கு. இது கூட இன்னும் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் சேர்க்குற இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமதுர பொடி, லிக்ரஸ் பவுடர்னு சொல்வோம். அதிமதுரம் இந்த மாதிரி கட்டையாகவும் இருக்கும். பட் இது வந்து நம்ம இடித்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பவுடராகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நாட்டு மருந்து கடைகளில், ஆன்லைன்லலாமும் கிடைக்குது. ஸோ இந்த அதிமதுர பொடியை வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்கிட்டு இந்த சாறில், அதாவது பொட்டேட்டோ ஜூஸில் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஒட்டிக்கும், உங்களுக்கு வந்து வடிஞ்சு வராமல் இருக்கும். இந்த அதிமதுரம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க லிக்ரஸ் பவுடர் ஒரு லிக்ரஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி. இது நேச்சுரலாகவே ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும். நார்மலான உங்கள் ஸ்கின் ஷேடையே குறைச்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான இன்க்ரீடியன்ட். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து பாதாம் ஆயிலோ இல்லைன்னா ஆலிவ் ஆயில், ஈவன் கோகோனட் ஆயில் கூட ஒரு 4 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. மேக்கப்லாம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை வந்து நீங்கள் எங்கெல்லாம் அந்த கருமையாக இருக்கும், உங்களுக்கு வந்து மங்கு இருந்தாலும் சரி, பிம்பிள் மார்க்ஸ் இருந்தாலும், இல்லை கண்ணு கீழே கருவளையம் இருந்தாலும் எங்கேயுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 1 ஹவர் கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் நைட் டைமாக அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் இந்த பேக்கை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும்போது சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எதுவுமே போடாதீங்க. வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். ப்ரிஃபரபிளாக நைட் டைமில் போடுங்க. டே டைமில் போட்டிங்கன்னா உடனே வந்து நீங்கள் வெயிலில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சன்லைட் படும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்கின் லைட்டன் ஆகும்போது சீக்கிரமாக அந்த இடம் டார்க்காக தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக கிடைக்காது.
இந்த ஃபேஸ் பேக்க வந்து எந்த விதமான கருமையா இருந்தாலும், ஈவன் மங்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாசக்கணக்குல, வருஷக்கணக்குல இருந்தா கூட இத நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 2மே நேச்சுரலான இன்கிரீடியன்ட்ஸ் தான். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் உங்களுக்கு எது போட்டாலும் அலர்ஜி ஆகுற ஸ்கின் எனக்கு அப்டின்னா மட்டும், நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிடுங்க. உங்க காது பின்னாடி வந்து கொஞ்சமா இந்த பேக் அப்ளை பண்ணி பாருங்க. எந்த விதமான அலர்ஜியும் ஆகல, ரெட்டிஷ் ஆகல அப்டின்னா, நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன லைக் குடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.